ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவ சமூகத்தில் ஜெபித்தீர்களா? இல்லை என்று சொன்னால் ஜெபியுங்கள். தேவனை தேடுகளே உங்கள் இருதயங்கள் வாழும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகுமா? எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு நற்செய்தி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. தொடர்ந்து கூப்பிடுகிறாள். சீசர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், யா உங்களை தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இவளை அனுப்பிவிடும், இவளை போக விடும். இயேசு சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், நான் காணாமல் போன வீட்டாருக்கால வந்தேன். இந்த அம்மா சொன்னா, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கயா. ஆண்டவர் சொன்னார், மேஜிலிருந்து ரொட்டி துண்டுகளை நான் இந்த நாய்கள் சாப்பிடுமென்னு சொல்லி அந்த பெண் சொன்னதை கேட்டு ஆண்டவர் சொன்னார், விரும்புகிறபடியே உனக்காக கடவுது, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னார். தொடர்ந்து கூப்பிட்டாளா? இன்றைக்கி 2 நாள் ஜெபம் பண்ணியிருப்போம், வாரத்தில் 5 நாள் லீவு கொடுத்துருப்போம். யோசித்து பாருங்கள். தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கண் தெரியாத குருடன் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்த எனக்கு அருமையானவர்கள் 160 அடி ஆழத்தில் தண்ணீர், அந்த நீரூற்றி இந்த கிணறு தோண்டும்படியாக அதில் செயல்பட்டு தோல்வி அடைந்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. 160 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு போட்டிருந்தாங்க. அது தோல்வி அடைந்திருந்துச்சு. கடந்த ஆண்டிலே என்னை ஜெபிக்கும்படி அழைத்தார்கள். ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு பாருங்கள், அது பக்கத்தில் கூட ஒரு 10 அடி தோண்டினாங்க. கொஞ்சம் தள்ளி நல்ல நீரூற்றி கொடுத்தார்கள். அது எதிர்பார்த்திருக்கிற நீரூற்றி கொடுத்தார்கள். கவனிங்கள், 10 அடி தான் வித்தியாசம். நம்ம 10 நாள் ஜெபம் பண்ணியிருப்போம். கர்த்தர் கொடுக்குற நாளில் நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்போம். ஆசீர்வாதம் கொடுக்க ஆயத்தமாக இருப்பார். சீசர்கள் இந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியான சீசர் மேல் இறங்கினது என்று வேதம் சொல்கிறது. 40வது நாளிலே ஆண்டவர் பரலோகத்துக்கு கடந்து போனார். அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். அது அழைக்கப்பட்டவர்கள் ஜெபம், ஒருமனப்பட்ட ஜெபம், ஆண்டவரோடு இணைகின்ற ஜெபம். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியினர் என்னன்னு தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தொடர்ந்து கூப்பிடுறாங்க. தொடர்ந்து ஆண்டவரை கூப்பிட்டான் குருட. நீங்களும் நானும் தொடர்ந்து ஆண்டவரத்தை கேட்போம். தொடர்ந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. கேட்டு கொண்டு இருக்கும்போது அவள் தன்னை வருத்தாதபடி அவளுக்கு கொடுத்தவ. நீ கேட்கிறவன் பெற்றுக் கொடுக்கிறான். கேளுங்கம்மா. ஒருவேளை கிடைக்கலன்னு நினைக்கிங்களோ, நீ கூப்பிட்டு பாருங்க. அவர் கொடுக்காதவர் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு யாவருக்கும் அவர் சமயமாயிருக்கிறவ. அவர் சமூகத்தில் வந்து கேட்டு பாருங்க. அவரோடு கூட பேசி கேட்டு பாருங்க. எங்கே இருந்து எனக்கு கொடுக்கல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் சும்மா இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த பெண் தன் பிள்ளைக்காக, பிசாசின் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைக்காக இவள் மாத்திரம் வந்து கேட்டாள். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ போகலாம். அந்த நேரமே சுகமானா. வீட்டில் இருக்கிற பிள்ளை, நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணீங்கன்னா ஒருவேளை கண்டம் தாண்டி கடல் தாண்டி உங்கள் கணவர் பிள்ளைகள் வேலை செய்வார்கள் சொன்னால் அந்த இடத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் இங்கே ஜெபிப்பீர்கள், அங்கே அவர்களுக்கு ப்ரமோஷன் உண்டாகிருக்கும். நீங்கள் இங்கே ஜெபிப்பீர்கள், அவங்க கையின் பியாசுகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இங்கே ஜெபிப்பீர்கள், அங்கே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிருக்கும். நீங்கள் இங்கே ஜெபிப்பீர்கள், ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறதை நீங்கள் காணவும் கேட்கவும் முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து கூப்பிடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பரத்தை திறந்து பரலோகத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாசத்தை கண்டு நீங்கள் விரும்புகிறபடியே கர்த்தர் செய்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உங்க கரம் தகப்பனே கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி அற்புதம் செய்யட்டும். தொடர்ந்து உங்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள் இயேசுவின் முழு பிதாவே. ஆமென். God bless you.